ஹாய். இன்னைக்கு நான் ஓபியில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஒன் ஆஃப் த கான்ஸ்டிபேஷனோட காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது மூலம் ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹெமராய்ட்ஸோட ரூட் காஸே பார்த்தீங்கன்னா மெயின் கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணால் நீங்கள் பைல்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஹெமராய்ட்ஸ் எதனால் வருது அப்படின்னா, யூஸ்வலாக ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப அங்கே உள்ள அந்த ரெக்டம் பெருங்கடலோட கீழ்ப்பகுதியிலையும் மோஷன் ஆசனவாய் போகிறோம் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஆனல் கேனலில் இருக்கிற இரத்த குழாயும் வீங்கறனால வர்றது தான் பைல்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இந்த இன்டர்னல் ஹெமராய்டுங்கிறது இந்த ரெக்டம்ல இருக்கிற இரத்த குழாய் வீக்கமாகிறது. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வலி இருக்காது. அதே மாதிரி ப்ளீடிங் வந்து மோஷன் போகும்போதோ இல்லை போய் முடிச்சதுக்கு அப்புறமோ பேஷண்ட் வந்து ஆசனவாய் வழியா ப்ளீடிங் வருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது சில டைம் ப்ரொலாப்ஸ் ஆகி, அதாவது வெளியில வரும் தான், ஆசனவாய்க்கு வெளியில வந்து நமக்கு உள்ள இருக்கிறத காமிக்கும். ஸோ இதுதான் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ். எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தான் இருக்கும். ஸ்கின் கடியில அந்த வெளியில இருக்கிற ஸ்கின் கேனல்ல இருக்கிற ரத்த குழாய் வந்து வீக்கமாகிறது. ஸோ இது வந்து யூஸ்வலாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு அரிப்பு, இச்சிங், அதே மாதிரி இரிட்டேஷன் இருக்கும் அந்த ஸ்கின்னை சுற்றி. அதே போல் இது வந்து உட்காரும் போது அது ஒரு மாசா இருக்கிறனால நிறைய பேர் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உட்காரவே பயப்படுவாங்க. இதுதான் அதோட சிம்டம்ஸ். ஸோ இப்போ கான்ஸ்டிபேஷன் எப்படி மூலம் உண்டு பண்ணுது அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் ஆகும்போது ஸ்டூல்ஸ் வந்து மோஷன் வந்து ரொம்ப ஹார்டாக கெட்டியாக ஆகிறப்ப நீங்கள் வந்து உட்காந்து போகிறப்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ரெயின் என்ன ஆகும்னா, அந்த ஏரியாவில் மோஷன் போகிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமாக அது இன்க்ரீஸ் ஆக அங்கே இருக்கிற ரத்த குழாயிலையும் ப்ரெஷர் அதிகமாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கண்டினியூஸ் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது இந்த ப்ரெஷர் எப்பயுமே நீங்கள் மோஷன் போகும்போது முக்கி போயிட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா வீக்கமாகி பைல்ஸ், அந்த ஸ்வாலன் வெயின் வந்து வெளியில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் பெயின், ப்ளீடிங்கு, இந்த இரிட்டேஷனு, இச்சிங்கு, வெளியில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு மாஸ் இருக்கும் போது ஒரு பயம் வருது இல்லையா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மோஷன் போவே பேஷண்ட்டுக்கு பயம் வரும். ஸோ மோஷன் போகிறத தவிர்ப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, தள்ளி போடுவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிளாக இந்த பைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ட்ரீட்மெண்ட்டே பிரேக்கிங் த சைக்கிள் தான். ஸோ சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே ரொம்ப பேஷண்ட் பயந்துட்டு வர்றது என்னென்னா ப்ளீடிங் பார்த்து தான். மோஷன் போகும்போது எனக்கு ரத்தமாக வந்துச்சு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ டியூரிங் ஆர் ஆஃப்டர் போய் முடிச்சதுக்கப்புறம் ப்ளீடிங் வர்றது. அதே மாதிரி ரொம்ப இச்சிங், இரிட்டேஷன்லாம் அங்கே இருக்கும். ஒரு ஸ்வெல்லிங், ஒரு லம்ப் மாதிரி கீழே ஆசன வாயில புதுசாக ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் உட்காரும் போது அங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட், மாஸ் இருக்கிறனால எனக்கு உட்கார சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன், மோஷன் வந்து ஃபுல்லாக போக முடியல, ஏன்னா அவங்க பயந்து போவாங்க. ஸோ அந்த ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் நான் மோஷன் போனேங்கிற ஃபீலிங் இருக்கும். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, நோ கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷன் இல்லை, மலச்சிக்கலே இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குறையும், அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் குறையுது, அப்போ வீக்கம் குறையுது, அப்போ பைல்ஸே இல்லை. அப்போ நீங்கள் ட்ரீட் பண்ண வேண்டியது மலச்சிக்கலை தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மலச்சிக்கலுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கே தெரியும். தண்ணி நிறையா குடிக்கணும், ஃபைபர் ரிச் டயட்டு, ப்ராப்பராக டைமிங் மெயின்டைன் பண்ணணும். மார்னிங் டெய்லி ரொட்டீன் மாதிரி டாய்லெட் ரொட்டீனை நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். ஐடியல் டாய்லெட் போஸ்டர், அதே மாதிரி எக்ஸசைஸ், இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் இந்த இப்போ சிம்டமேட்டிக்காக இருக்கிற மூலத்துக்கு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாபிக்கல் ஆயின்மெண்ட்ஸ், மேலே தடவிக்கிற மாதிரி ஆயின்மெண்ட்ஸு, சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லி நான் அது மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீக்கம் குறையிற ப்ரொசீஜர் ஒன்று. அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ், இதுக்குன்னு வர மாத்திரைகள்லாம் உங்களோட கண்டிஷன் பொறுத்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கிறது, தூக்கத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்டோட குவாலிட்டி அண்ட் ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதே போல் இப்போ பைல்ஸை வந்து சர்ஜரி எப்போ தேவைப்படுதுன்னா, இது வந்து டாக்டரை எப்போ பார்க்கணும், எப்போ சர்ஜரி போகணும், இது ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் கிடையாது, மைனர் சர்ஜரி இல்லை. இது எப்போ தேவைப்படும்னா, இந்த ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு மோர் தேன் 3 weeks இருக்குது, சிம்டம்ஸ் குறையவே இல்லை, ப்ளீடிங் நிறையா போகுது, ஒரு தலை சுத்தல், மயக்கம், அந்த மாதிரி அனிமியா ஆகிறீங்க, பிளட்டே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பதிலாக பிளாக்கிஷாவோ இல்லை தாரியா கருப்பாக வர்றது,
அந்த மாதிரி வரும்போது உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்வெல்லிங் அளவு பெருசாயிட்டே வருது, புஷ் பண்ணாலும் உள்ள போகல, அப்படியே பெருசாயிட்டே வருது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க டாக்டரை பார்த்து சர்ஜரி பண்ணுமா என்னன்னு கன்சல்ட் பண்ணிக்கணும்.